பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் 10 வருஷம் பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் சாப்டர்லேருந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 10 இயர்ஸ்க்கு நம்ம எல்லா சாப்டருக்குமே சப்ஜெக்ட் வைஸாக we have solved in our channel. and அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பேப்பரும் எடுத்து சப்ஜெக்ட் வைஸாகவும் வந்து எவ்ரி இயர்க்கான 45 கொஸ்டின்ஸும் we have solved. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. இந்த சேனலில் நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்னும் உங்களுக்கு வரக்கூடிய அலர்ட்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, அண்ட் நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து இஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். பட் இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வெறும் 4000 ரூபாயில் உங்களோட என்டையர் ப்ரிப்பரேஷன் வந்து இந்த 3 மாதத்துக்கு முடிஞ்சிடும் பசங்களா. அண்ட் நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி செல்ஃப் ஸ்டடியோட, கான்செப்ட் கிளாரிட்டியோட, ப்ராக்டிஸோட எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் கடைசி 30 நாள் உங்களை இன்னும் எங்கே இருந்தாலும் தூக்கி விடுறதுக்கான ஒரு மேசிவ் ப்ரோக்ராம் தான் நம்ம ஆஃப்லைனான கிராஷ் கோர்ஸ் விச் இஸ் ஸ்டார்டிங் March 27. ஸோ இதுக்கு நிறைய பசங்க வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணி பெனிஃபிட் ஆயிருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் பண்ணுறதுக்கு ஐதர் நம்மளோட கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட அட்மிஷனை வாங்கிக்கோங்க. ஓகே, now let's start off with இந்த சாப்டரோடைய questions. நான் 2025ல கேட்டிருக்காங்க 2 statements. ஓகே, so DNA fragments isolated from gel electrophoresis can be used in the construction of recombinant DNA. Yeah, because நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் சைஸ் அப்படின்னா அது ஆனோட் கிட்ட இருக்கும், லார்ஜ் சைஸ் அப்படின்னா அது அக்ரோஸ் ஜெல் கிட்டேயே இருக்கும், which is correct. சின்னதாக இருந்தால் தான் சீக்கிரமாக ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். தென் ப்ளூ ஒயிட் செலக்டபிள் மார்க்கர்ஸை பற்றி இங்கே 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா, ப்ளூ கலர்டில் இந்த டிஎன்ஏ இன்சர்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீன் வந்து என்னது, பீட்டா கெலக்டோசைடேஸ். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட்டோட ஆக்ட் ஆனால் தான் ப்ளூ கலர் வரும். ஒருவேளை எனக்கு இந்த இடத்துல அந்த இன்சர்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த ஜீன் உடஞ்சி போச்சு. ஆஸ் எ ரிசல்ட் ப்ளூ கலர் வராது. ஸோ திஸ் இஸ் ராங். யாரெல்லாம் ப்ளூ கலர் இல்லையோ அவங்க தான் அந்த இன்சர்ட் வச்சுருக்காங்கங்கிறது மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, தென் எந்த ஒரு என்சைம் ஜீன் குளோனிங்க்கு நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஹியர் இஃப் யூ சி மியூட்டேஸ் அண்ட் ரீகாம்பினேஸ் இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. பட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், லைகேஸ், பாலிமரேஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ சிஎன்டி ஆப்ஷன் 2 மட்டும்தான் ஆன்சர். நான் இங்கே கொடுத்துருக்கிற இதில் எந்த ஒரு பார்ட் வந்து ஃபோம் பிரேக்கராக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு டயக்ராம் பேஸ்டாக கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் இஃப் யூ சி இதுதான் வந்து நம்மளோட ஃபோம் பிரேக்கர். இந்த ஏ வந்து காமிக்கிறது நடுவில் இருக்கிற இம்பெல்லர், த ப்ராபகேட்டர். ஓகே, ஸோ இந்த வெளியில் இந்த பார்ட் ஆஃப் த இதுதான் வந்து இஸ் கோயிங் டு பிரேக் த form. So option C is the right answer. Okay, now polymerase chain reaction என்ன பண்ணும், என்ன ஃபார்முலாவில் it is going to divide na 2 இருந்தால் அது 4 ஆக்கும், 4 8 ஆக்கும், 8 16 ஆக்கும். So this is nothing but 2 to the power of n. Option 3 is the right answer. Okay, now 6வது கேள்வி இது 25லேயே கேட்டிருக்காங்க. 6 questions have been asked. Okay, ஸோ அதில் 6th கொஸ்டின் இது. ஸோ ஹியர் இந்த அபவ் பிளாஸ்மிடில் ஏலியன் பீஸை நம்ம ஈகோ R1 சைட்டில் வைக்கிறோம். அப்போ எந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பண்ணலாம்? திஸ் இஸ் ப்ரொடியூசிங் பீட்டா கெலக்டோசைடேஸ். சேம் கான்செப்ட் தான் நான் சொன்னேன், அதே கான்செப்டில் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. பீட்டா கெலக்டோசைடேஸ் இருந்தால் தான் ப்ளூ கலர் வில் கம். ஓகே, ஸோ அப்போ இது உடஞ்சிருச்சு அப்படின்னா ப்ளூ கலர் வில் நாட் கம். ஸோ ஒயிட் கலர் காலனிஸை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இங்கே எங்கேயுமே வந்து ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் இங்கே நான் ஜீனை வைக்கல. ஸோ எனக்கு ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஐ கேனாட் செலக்ட் இட். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். ஸோ இஃப் யூ see 6 questions we have got from just 2025. So that is a big number. Okay, so that is why don't omit this chapter for any reason. So இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எது தப்பு அப்படின்னு கேட்டால், பயோரியாக்டர்ஸை ஸ்மால் ஸ்கேலுக்கு இல்லை, ஆப்வியஸாக லார்ஜ் ஸ்கேலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 இஸ் த தப்பான ஆன்சர். ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். நான் கரெக்ட் ப்ராடக்ட் ஆஃப் டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் டு த டெம்ப்ளேட். ஸோ ஆர்என்ஏ தயாரிக்கணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு டி இருக்கக்கூடாது. தட் இஸ் ராங். செகண்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவ் ஓகே லெட்ஸ் சி. ஸோ இங்கே வந்து TAC. ஸோ T வந்து வில் பிகம் A.
AUG. Okay, so AUGல தான் ஆரம்பிக்கணும். Done. Then next வந்து ATG. So ATGனா என்ன? It will be UAC. So UACங்கிறது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்புறம் CGU, CGU, UUA, UUA, அப்புறம் வந்து UAG, UAG, அப்புறம் GGA, GGU. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். GGA, GGU அப்படின்னா ஒன் செகண்ட், GGA, GGUனா இந்த இது. ஓகே, ஸோ CAT அப்படின்னா GAக்கு வந்து வில் பி U. ஓகே, ஸோ இங்கே வந்து GGA அப்படின்னு கொடுத்துருக்கு, இங்கே GUA அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ GUAங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கிளியர்லி த ரைட் ஆன்சர். சரியா? தென் cloning vector PBR 322 பற்றி ரோல் ஆஃப் X and Y. ஓகே, ஸோ X and Y. ஸோ ஃபஸ்ட்லி வந்து X and Y, இங்கே வந்து X வந்து இஸ் நத்திங் பட் த REC ஆர் கண்ட்ரோலிங் த காப்பி நம்பர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ப்ரோட்டீன் ஆர் ரெக்கக்னிஷன் சைட்லாம் கிடையாது, கண்ட்ரோலிங் த காப்பி நம்பர். Y அப்படிங்கிறது தான் வந்து இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் த ஆன்டிபயோட்டிக். ஓகே, ஸோ அதனால் வந்து எனக்கு ஆப்ஷன் இல்லை, அதுவும் கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி த ரெப்ளிகேஷன். இங்கே தானே நம்ம REC இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நான் இங்கே கொடுத்துருக்கிற சீக்வென்ஸில் ஓகே கரஸ்பாண்டிங் ஸ்ட்ராண்ட் இப்போ எனக்கு 5' to 3' அப்படின்னா ஓகே, ஸோ கோடிங் ஸ்ட்ராண்ட் இங்கே என்னது? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், கோடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு த mRNA. இட் டஸ் நாட் கோட், பட் அதே சீக்வன்ஸை தான் அது வச்சுருக்கோம். ஸோ அதே 5' to 3' டிரெக்ஷனில் எனக்கு AUC பதிலாக யூக்கு பதிலாக T இருக்கும், அவ்வளோதான். ஸோ ATC, GAT, ஸோ யூக்கு பதிலாக T, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர நத்திங் எல்ஸ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நான் எது வந்து இங்கே க்ளோனிங் வெக்டர் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அ ப்ரோப் இஸ் நாட் அ க்ளோனிங் வெக்டர். ப்ரோபுங்கிறது ஒரு ஷார்ட் ஒரு சீக்வென்ஸ் தட் வி கேன் யூஸ் ஃபார் ஹைப்ரிடைசேஷன். இங்கே 3 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபால்ஸ் ஆர் ட்ரூ வி ஹாவ் டு சே. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிறது ரெக்கக்னைசஸ் ஸ்பெஷல் சீக்வன்சஸ் நோன் அஸ் palindromes, அண்ட் இது வந்து வில் கட் அ லிட்டில் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த palindrome. ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, தென் எந்த ஒரு ஃபாலோவிங் இஸ் நாட் அ டிசைரபிள் ஃபீச்சர் ஆஃப் அ க்ளோனிங் வெக்டர். ஸோ ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமுக்கு எனக்கு 2க்கும் அதிகமான ரெக்கக்னிஷன் சைட் இருந்ததுன்னா நிறைய துண்டு துண்டாக அது போட்டுரும், அது எனக்கு வேணாம். ஸோ அதனால் ஆப்ஷன் 1 தான் இஸ் நாட் ஃபேவரபிள். Now which is the only enzyme that has the capability to catalyze initiation, elongation and termination of the டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ DNA டிபெண்ட் பண்ண RNA பாலிமரேஸ். ஆப்ஷன் 3 வில் பி த ஆன்சர். Specific recognition sequence, okay, identified by the endonuclease to make cuts at specific positions within the DNA. Okay, so இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த recognition sequenceக்கு என்ன பேர், அதுதான் வந்து நம்ம கிளியர் கட்டாக கேட்டிருக்கோம். ஸோ எண்டோநியூக்ளியஸ் ஆர் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஃபிகர் அவுட் பண்ணுற அந்த ரெக்கக்னிஷன் சீக்வன்ஸ் வந்து இஸ் நத்திங் பட் அ palindromic நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, now 2021 கேட்ட இன்னொரு கேள்வி, டியூரிங் ஜீன் ஆம்ப்ளிஃபிகேஷன் யூஸிங் PCR ரொம்ப டெம்பரேச்சர் ஹை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம். அப்படி பண்ணால் ஓகே இட்ஸ் நாட் மெயின்டைன் நம்ம பண்ணலை அப்படின்னா எந்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் யூ சி நம்ம டெம்பரேச்சர் ஹை பண்ணால் தான் இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏயும் பிரிஞ்சு வரும். ஓகே, செப்பரேட்டாக. அதையும் தாண்டி வெரி சிம்பிள், பிசிஆரில் முதல் ஸ்டெப்பு எதுப்பா அப்படின்னு கேட்காம நம்ம டெம்பரேச்சரை ஹை பண்ணலைன்னா முதல்ல அஃபெக்ட் ஆக போகிறது யாருன்னு சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க. தெர் இஸ் நோ அதர் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து கிளியர்லி எனக்கு ஆப்ஷன் 4 denaturation will be the right answer. Now sequence that controls the copy number, எந்த சைட்டில் நம்ம RE சைட், நம்ம RECல தான் வந்து all the copy number is going to get determined. So option 2 is the answer. Then ஒரு சிம்பிளான ஒரு match the following கேட்டிருக்காங்க. Bacillus thuringiensisலேருந்து நம்ம எடுக்கிறது cry proteins. Okay, for the என்ன சொல்கிறது டிஃபென்ஸ்க்காக வேண்டி, டாக்ஸின்ஸ்க்காக வேண்டி நம்ம எடுக்கிறது வந்து இஸ் த க்ரை ப்ரோட்டீன்ஸ். ஓகே, நான் ஓவர் அண்ட் அபவ் தர்மஸ் எக்வெட்டிகஸ்லேருந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் எடுக்கிறோம். அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் வந்து வி ஆர் யூஸிங் ஃபார்
ஓகே ஃபார் ஆஸ் அ க்ளோனிங் வெக்டர் சால்மோனெல்லா டைஃபியூரியமில் தான் ஃபஸ்ட்டு ஆர்டிஎன்ஏ நம்ம ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளியர்லி ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். தென் ராங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் இங்கே என்ன? Okay, so each restriction enzyme functions by inspecting the length is correct. They cut at palindromic size, useful in genetic engineering. Sticky ends can be joined using DNA ligase. ஸ்டிக்கி எண்ட்ஸை அப்படியே ஒட்ட வச்சாலும் அது ஒட்டிக்கும். ஓகே, ஸோ அதனால் நமக்கு டிஎன்ஏ லைகேஸ் வேணுங்கிற அவசியம் இல்லை. பட் பிளண்ட் எண்ட்ஸுக்கு கண்டிப்பாக லைகேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். நான் ஸ்பெசிஃபிக்கான பாலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் ரெக்கக்னைஸ்ட் பை ஈகோ R1 எது அப்படின்னா, சிம்ப்ளி ரிமெம்பர் நம்ம 5' to 3' GAATTC அவ்வளோதான். ஓகே, ஸோ GAATTC 5' to 3' இதை மட்டும் மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. தெர் இஸ் நோ அதர் வே. அண்ட் இந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும்தான் நமக்கு ப்ரிடாமினண்ட்டாக டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு டபுள் திங்க் இட். ஆப்ஷன் 1 வில் பி த ஆன்சர். நவ் when you look at gel electrophoresis விஷுவலைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, திஸ் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரெயிட் அவே ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக். எத்திடியம் bromide in UV தான் நம்ம அந்த ஆரேஞ்ச் பேண்ட்ஸை கிளியர் கட்டாக நம்ம பார்க்க முடியும். ஓகே, நான் கரெக்ட் பேர் ஃப்ரம் த ஃபாலோவிங் இங்கே என்னென்ன அப்படின்னா, லைகேஸ் வந்து will attach the molecules கண்டிப்பாக. Polymerase வந்து will break into fragments கிடையாது. It will polymerize. It will attach the monomers. Nucleaseங்கிறது separating the strands கிடையாது, breaking the strand நடுவில். Exonucleaseங்கிறது specific cuts within கிடையாது, ends of the DNA தான் exo. Endona தான் within the DNA. ஸோ இது எல்லாமே தப்பு. 1 மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தென் எந்த ஒரு ஃபாலோவிங் எக்யூப்மெண்ட்ஸ் இஸ் எசென்ஷியலி ரிக்வயர்ட் ஃபார் க்ரோயிங் த மைக்ரோப்ஸ் இன் த லார்ஜ் ஸ்கேல்? ஸோ சிமிலராக ரிமெம்பர், ஸோ லார்ஜ் ஸ்கேலா ஸ்மால் ஸ்கேலான்னு ஒரு கொஸ்டின் ஹேட் கம் இன் another year. Bioreactor ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். Now DNA precipitation out of a mixture of biomolecules can achieved with a treatment of. ஸோ எப்படி நம்ம ஐசோலேட் பண்ணுவோங்கிறது லாஸ்ட் ஸ்டெப்பில் we have to use chill ethanol. அப்போ தான் அழகாக அது வந்து string-ஆ you will be able to see the DNA. Okay, now எந்த ஒரு statement describes the incorrectா describes the restriction endonuclease அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற 4 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, it will cut only one of the 2 strands அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அது வந்து தப்பு. பிகாஸ் நமக்கு வந்து ஒரு பிளாஸ்மெண்ட்டில் 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும்போது, இல்லை ஒரு 2 ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும்போது கட் பண்ணால் 2த்தையுமே கட் பண்ணணும். ஒன்றை கட் பண்ணிட்டு ஒன்றை கட் பண்ணலன்னா எப்படி நான் ஓட்டுவேன்? முடியாது. ஸோ இட் வில் கட் போத், நாட் 1. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த ஆன்சர். கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பிசிஆர் வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராண்ட்ஸை பிரிக்க போகிறோம், டீநேச்சுரேஷன். அதுக்கப்புறமா வந்து ப்ரைமர்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம், அனீலிங். அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், எக்ஸ்டென்ஷன். ஸோ கிளியர்லி நோ டவுட் ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நான் எந்த ஒரு ஃபாலோவிங் இஸ் காமன்லி யூஸ்ட் அஸ் அ வெக்டர் ஃபார் இன்ட்ரடியூசிங் டிஎன்ஏ இன்டு த ஹியூமன் லிம்ஃபோசைட்ஸ் அப்படின்னா, அதுக்கு நம்ம ரெட்ரோ வைரஸ் தான் மோஸ்ட்லி கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். மிச்சது எல்லாமே பிளான்ட்ஸ் இல்லை பாக்டீரியாவுக்கு தான் சூட் ஆகும். ஓகே, now again திருப்பி கேட்டிருக்காங்க, visualization of the DNA fragments after electrophoresis என்னது? Ethidium bromide in UV rays. Remember that. So option 1 is the answer. So gene whose expression will help to identify the transformed cell. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ட் செல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதில்ல. ஸோ செலக்டபிள் மார்க்கர் ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். தென் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸுங்கிறது என்னது? ஆல்வேஸ் ரிமெம்பர், டிஎன்ஏ அப்படிங்கிறதுல நம்ம சுகர் நைட்ரஜனஸ் பேஸோடு சேர்ந்து ஃபாஸ்ஃபேட் குரூப் ஒன்று அட்டாச் பண்ணுறோம். ஸோ ஃபாஸ்ஃபேட் குரூப்னா என்ன? அது ஃபாஸ்ஃபோரிக் ஆசிட்லேருந்து வருது. அப்போ ஃபாஸ்ஃபரிக் ஆசிட்லேருந்து வருது அப்படின்னா இட் இஸ் அ நெகட்டிவ் குரூப். ஓகே, ஸோ PO4 மைனஸ் நெகட்டிவ் 3 மைனஸ் நெகட்டிவ் குரூப் தான் இட் இஸ் தேர். ஸோ ஆல்வேஸ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ். அதில் வேறு எந்த டவுட்டுமே வேண்டாம். ஓகே, now the criterion for the DNA fragments to move on the electrophoresis. So first of all நெகட்டிவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் எலக்ட்ரோட நோக்கி அது ஓடும். ஓகே, பட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுற க்ரைட்டீரியான் என்னது? சைஸு. ஸோ சைஸ்னால் நெகட்டிவ் பாசிட்டிவ் 1 and 4 ரெண்டுமே ஆப்ஷன் வராது. நடுவில் இருக்கிற லார்ஜ் ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் தூரமாக போகும், ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் தான் தூரமாக போகும்னா இட்ஸ் காமன் சென்ஸ் கொஸ்டின். சின்ன பசங்க தான் ஜாஸ்தியாக ஓடுவாங்க, வயசானவங்க ஸ்லோவாக தான் வருவாங்க. ஸோ சேம் திங், ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து will go very very fast. So option 3 is the
ரைட் ஆன்சர். நவ் த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் பியூரிஃபையிங் எல்லாமே நம்ம மார்க்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செல்லை நம்ம ப்ராசஸ் பண்ணுறது வந்து ஃப்ரம் யோர் டெக்ஸ்ட் புக் ஸ்ட்ரெயிட் அவே பசங்களா இட் இஸ் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். ஓகே, தென் எது வந்து இஸ் an restriction endonuclease? clearly hint 2 இது மட்டும்தான் நமக்கு கிளியராக எண்டோநியூக்ளியஸ்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். தென் எது வந்து இஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் எனி ஆஃப் த ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ்? PCR தேவை, என்சைம்ஸ் தேவை, ஹைப்ரிடைசேஷன் தேவை, ஆனால் ஜிங்க் ஃபிங்கர் அனாலிசிஸ் தேவை இல்லை. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். now the last question for this chapter, எது வந்து பிளாஸ்மிடோட ஒரு ஃபீச்சர் இல்லை அப்படின்னா plasmids are always double stranded. Single stranded plasmids கிடையாது. ஓகே, ஸோ யூ கேன் சி தட் ஆவரேஜாக நமக்கு வந்து 5லேருந்து 6 கேள்விகள் ஒவ்வொரு வருஷமும் வந்திருக்கு. ஸோ இந்த சாப்டரை கண்டிப்பாக நெக்லெக்ட் பண்ணாதீங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம Xylemோடைய ஆன்லைன் கிராஷ் கோர்ஸில் நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம் பசங்களா, வித் த கோட் XPL10. அண்ட் நம்மளோட லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அட்மிஷன் வாங்கிக்கிறதுக்கும் நம்ம சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள், இல்லைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கடைசி 30 நாள் உங்களோட ஃபைனல் ஸ்ப்ரிண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்கள் கூடவே இருக்க போகிறோம் ஆஃப்லைனான சென்டர்ஸில். ஸோ மார்ச் 27 அன்னைக்கு இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ நம்ம கோயம்புத்தூர், திருநெல்வேலி அண்ட் திருச்சி சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள், இல்லை இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை வாங்கிக்கோங்க. நிறைய பசங்க இதுலேருந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க பசங்களா. ஸோ அந்த வகையில் நீங்களும் இருக்கணும் அப்படின்னா இந்த நம்பரில் கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை கூடிய சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் இருக்கிற மித்த சீரீஸ் செஷன்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். ஸோ தட் ஓவராலாக எல்லா PYQஸுமே உங்களுக்கு கிளியர் கட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் I'll see you all in the next class. Bye bye.